Hello friends, welcome to Dhrana Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி லைவ் கிளாஸ் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தோம். இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள இந்தியன் பாலிட்டியை குவாலிட்டியா முடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15 டேஸ்க்குள்ள நம்ம இந்தியன் பாலிட்டியை லைவ் கிளாஸோட முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு லைவ் வந்திருந்தேன். அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு அந்த இந்தியன் பாலிட்டி லைவ் கிளாஸை எப்படி நம்ம நடத்த போகிறோம், நீங்கள் எப்படி அதை கவனிக்கணும், ஓகேவா, எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். அந்த 15 டேஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் புகுத்தி எந்தெந்த டாபிக் முடிச்சு அந்த 12 மார்க்குக்கு ரெடியாக போகிறோம். ஓகேவா? ஒரு 15 டேஸில் 12 மார்க்கை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லைவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கம்மிங் மண்டே. ஓகேவா? வர மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸ் தான். ஓகேவா? நிறைய பேர் கேட்டீங்க சார் நான் வேலைக்கு போகிறேன், என்னால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவாக போஸ்ட் ஆகிருக்கும், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் கூடுமான வரைக்கும் லைவ்ல, அதாவது நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து படிக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைவை அந்த லைவ் டைமில் அட்டன் பண்ண போகிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் அப்படின்னா இப்போது நான் லைவ்ல ஒரு வீடியோ ஒரு 1.5 மணி நேரம் போடுறேன், இல்லை 1 மணி நேரம் போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் அப்போவே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்திலே முடிச்சிருவீங்க. இல்லையா ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு வச்சுக்கலாமே, ஒரு 1.25 to 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இதுவே நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறீங்க, அதாவது உங்களுடைய ஃப்ரீ டைமில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் போடுற அந்த 1 hour வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு 2 hours, ஒரு சில நேரங்களில் 3 hours கூட ஆகலாம். சரியா? இதுக்கு மேலே லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த லைவ் ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த டைமோட பார்க்கறது ஒன்று. ஓகே, இப்போ ஒரு தேட்டருக்கு போய்ட்டு ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா தேட்டரில் பார்த்தோன்னா அந்த 2.5 மணி நேரத்தில் அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ அந்த சீட்டில் ஆடாமல் அசையாமல் உட்காந்து பார்ப்போம். இதுவே நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய தாட் என்ன இருக்குது அப்படின்னா ரிமோட்டு மட்டும் கையில் இருந்துச்சுன்னா போதும், எவ்வளோ சூப்பரான படமாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஓட்டி ஃபார்வர்ட் பண்ணி சீக்கிரமாக பார்த்துரும். ஓகேவா? அது படம். இது பாடம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். படம்ன்றது நம்ம ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாடம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறுத்தி நிதானமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போது அதை ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது. ஃபுல்லாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பீங்க, உடனே ஒரு வேலை வந்துடும், அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் பார்ப்பீங்க. அந்த வேலையை போய் பார்த்துட்டு வரதுக்குள்ளே அப்புறம் வேறு வேலை வரும், அப்புறம் ஒரு ஃபோன் வரும், ஃபோன் கால் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப டைம் ஆகும். சரியா? இது படம் மாதிரி நம்ம ஃபார்வர்ட் பண்ணியும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லைன் புரிஞ்சாதான் அடுத்தது நம்ம ஈஸியாக புரிய முடியும். இந்த நடுவில் நான் சாங்லாம் பாட மாட்டேன். ஓகேவா? அப்படின்னும் போது கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைவ் கிளாஸை போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்கறது தப்பு இல்லை, அதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே பார்க்க முடியாது. அது உங்களுக்கு என்னென்னா ஒரு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த லைவ் கிளாஸை லைவ் டைமில் பார்த்துருங்க. ஓகேவா? நம்ம லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எப்போ வச்சுருக்கோம்னா காலையில் 11 மணிக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி சிறப்பு தமிழ் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம், திருக்குறள் வீடியோ இருக்குது, அதே மாதிரி ஜிகே டாபிக் வீடியோ இருக்குது. சரியா? இது எல்லாமே நம்ம தாண்டி லைவ் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னா 11 மணி தான். காலைல 10 மணினா அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு 11 மணினும் போது எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய டைம். வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஓகே, அவங்க மட்டும் நைட்டு அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? டெய்லியுமே மண்டே டு ஃப்ரைடே ஒரு வாரத்தில் 5 நாள் தான் கிளாஸ் இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஆஃப்லைன் கிளாஸ் போது பார்த்தீங்கன்னா போர்டு இருக்காது, அதனால் நம்ம பார்த்தா நடத்த முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கம்பல்சரி 3 வாரம் இருக்கும். தொடர்ந்து 3 வாரம் நம்ம கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு பார்ட் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 1லேருந்து பகுதி 4A வரைக்கும். ஓகேவா? அதாவது பகுதி 1லேருந்து பகுதி 4A வரைக்கும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு. ஓகேவா? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கம், இது 3மே பார்த்தா செகண்ட் வீக். தேர்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு உறவுகள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊழலுக்கான அமைப்புகள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம், தேர்வு ஆணையம், இந்த மாதிரி ஆணையங்கள், அரசமைப்பு சார்ந்த அமைப்புகள், சாராத அமைப்புகள். ஓகேவா? அப்புறம் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை, மனித உரிமை சாசனம். இது எல்லாமே தேர்ட் வீக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட், இது 3 வீக்கும் பார்ட்டாக பிரிச்சுட்டேன். அதே மாதிரி என்ன லெசனை டீச் பண்ண போகிறேன், அது எந்த புத்தகத்தில் இருக்குன்றத பற்றின தகவலை அந்த நாளைக்கு கிளாஸ் இருக்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு காலைல 11 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா அதுக்கு முந்தைய நாள் நைட்டே நம்முடைய
டெலிகிராம் குரூப்பில் ஓகே நம்ம டெலிகிராம் சேனல் துரோணா மிஷன் இருக்கும். அது இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஆட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதில் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது என்ன டீட்டெயில் இப்போ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் போர்டில் தான் நடத்தி போட போகிறோம். ஓகே, ஒவ்வொரு பார்ட்டுமே என்ன பண்ண போகிறோம், டிஜிட்டல் போர்டில் தான் நம்ம பொறுமையாக நடத்தி போட போகிறோம். அப்படின்னும் போது நம்ம புக்ஸை வச்சு தான் ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகே, புக்ஸில் என்னென்ன பாயிண்ட்டோ ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நடத்த போகிறோம். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது புக்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அந்த புக்ஸை நீங்கள் கையில் வச்சு நான் சொல்ல முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? இல்லை சார் நான் நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய நபர் அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம போகிற வேகத்தில் உங்களால் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை ஹிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நீங்கள் நோட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒரு வரி விடாமல் ஒவ்வொரு வரியாக படித்து அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் புத்தகத்தை கையில் வச்சுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம், ஒரு நோட்டு, ஒரு பேனா, இது மூணுமே உங்கள் கையில் இருக்கும். அது எந்த கலர் பேனா வேணா இருக்கட்டும். சரியா? ஒரு நோட்டு, அதாவது அந்த சிலபஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தும் 10th புக்கில் இந்திய அரசியல் சட்டம் நடத்துகிறேன் அப்படின்னா 2 புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு காலைல 11 மணிக்கு ரொம்ப 2 புத்தகம், ஒரு நோட்டு, ஒரு பேனாவோட நீங்கள் வந்துடணும். ஓகேவா? நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நான் சொல்கிறத காதில் வாங்குறீங்க, நான் குறிச்சிருக்க பாயிண்ட்டை கையில் என்ன பண்ணுறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னன்னா ஒரு கிளான்ஸ் நீங்களே என்னோட உதவியோட படிச்சாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ½ hour ஒதுக்கி என்ன பண்ணால் அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடணும். இதான் ரூல்ஸ். ஓகேவா? லைவ்ல என்னோட வந்து சேர்ந்து அண்டர்லைன் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த நீங்கள் கவனித்து அண்டர்லைன் பண்ணதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ½ hour. ஸோ அப்போது டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு 2 hours ஓகே, ஒரு 1 hourலேருந்து 1.5 hour வரைக்கும் நம்முடைய கிளாஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி நான் சொன்ன விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி, அதாவது அதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? ஸோ அப்போ டெய்லி நீங்கள் 2 hours ஒரு 15 நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து செலவிட்டீங்க அப்படின்னா 15 நாள் முடிவில் உங்கள் கையில் 10 கொஷின் ரெடியாக இருக்கும். 12 கொஷின் கேட்குறாச்சு, 12க்கு 10 கொஷின், மீதி 2 கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படிலாம் உள்வாங்கி படிக்கிறீங்க, எந்த நாடு ரிப்பீட்டாக படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த 2 மார்க். ஆனால் 10 மார்க் கன்ஃபார்மாக நான் சொல்கிற விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். சரியா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைவ் கிளாஸ் முடியுதா, சாட்டர்டே சண்டே வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவோ அல்லது சண்டேவோ அந்த வாரம் நடத்தின டாப்பிக்லேருந்து ஒரு 50 கொஷின், இல்லை ஒரு 70 கொஷின், இல்லை ஒரு 100 கொஷின் அப்படின்னா மாதிரி அந்த டாபிக் ஏற்ற மாதிரி டாப்பிக்கில் அதிகமான கொஷின் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 கொஷின் வந்து ஒரு டெஸ்ட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து நோக்கி நீங்கள் பயணிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். சரியா? அப்போது நம்ம லைவ் கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணோமா இல்லையான்றது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து காலையில் 11 மணிக்கு ஒவ்வொரு நாளுமே கரெக்டாக 11 மணிக்கு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். 11 மணிலேருந்து 12 வரைக்கும், இல்லையா 12 மணி வரைக்கும். ஏன்னா ஒரு நாள் வந்து அதிகமாக போகலாம், ஒரு நாள் கம்மியாக போகலாம். சரியா? எப்படி போனாலும் லைவ் அந்த டைமில் ஆன் டைமில் அட்டன் பண்ணுங்கள். நான் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போட்டே போயிடும். ஒரு லைவ் கிளாஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த லைவ் அட்டன் பண்ணுற எண்ணமே உங்களுக்கு வராது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. 15 நாள் பல்ல கடிச்சு நீங்கள் உட்காந்து முடிச்சிங்க அப்படின்னா நல்லா வச்சு பாருங்கள். நிறைய பேர் பாலிட்டி படிச்சிருப்பீங்க. 1 மாதம் ஆயிருக்கலாம், 2 மாதம் ஆயிருக்கலாம், 3 மாதம் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ 3 மாதமாக படிச்சு கூட முடிக்க முடியாத அளவுக்கு பாலிட்டி இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ஸோ உங்களை எப்படி சொல்கிறது, அந்த கரெக்டான பாதையில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து நான் பயணிக்க போகிறேன், கூட நீங்கள் பயணிக்கும் போது அந்த 15 நாள் கூடவே பயணிச்சு அப்படின்னா 15 நாள் முடிவில் பாலிட்டியில் நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஓகே, அதுக்கு நான் ஷோரிட்டியை நான் கொடுக்க முடியும். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு டாபிக் நடத்தினேன் அப்படின்னா நடத்தின உடனே வந்து நீங்கள் படிக்கிறது இல்லாமல் நாளைக்கு இப்போது மண்டே வந்து நம்ம ஒரு டாபிக் இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்தியன் பாலிட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன டாபிக் நம்ம நடத்தணுமோ அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு வரணும். அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் ஏனோ தான் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு நாள் விட்டால் கூட டவுட் ஆகிடும். ஓகேவா? வேணா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து காலைல கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து பாலிட்டி வந்து நேற்று வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடத்தணுமா,
ஒரு மணி நேரம் நடத்தணுமா, அதுலேருந்து ஒரு 20 கொஷின் 30 கொஷின் காலைல வந்து ஒரு கொஷின் மாதிரி வைக்கிறேன். ஓகே, ஒரு ஆடியோ நோட்ஸ் மாதிரியோ இல்லை வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நம்ம கிளாஸை ஒழுங்காக கவனிச்சிருமா இல்லை ரீகால் பண்ணிருக்கோமானது நம்ம நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே, சரி. ஓகே, மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அப்போ நாளைக்கு நாளான்னைக்கு எதுவும் கிளாஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லைவ் கிளாஸ் கிடையாது, அது வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? 2 நாளுமே 2 இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இது வந்து சண்டே வரும். பாலிட்டி அதாவது நீங்கள் பாலிட்டியை எப்படி படிக்கணும், ஓகே, எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும், எதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அந்த 12 மார்க்கை கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அதை பற்றியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் எந்தெந்த ஆங்கிள்லாம் இருக்குது. ஓகே, ஒரு பாலிட்டியோட ஃபுல் ஓவர்வியூ இதுதான்ப்பா டாபிக். இந்தந்த டாப்பிக்கில் தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டம், அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசியலசை கோட்பாடு, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, தேர்தல் ஆணையம், தேர்வாணையம், மத்திய மாநில உறவுகள், அப்புறம் ஊழலுக்கான அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கை எதை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்றதை பற்றின ஒரு பாலிட்டி பற்றின ஒரு ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஃபுல் ஓவர்வியூ பார்த்தோடனே எந்த அளவுக்கு நடத்த போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரைலர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட ட்ரைலர் பார்த்தா நமக்கு என்ன தோணும், ஓ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராக்கு, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ட்ராக் நமக்கு தெரியுது பற்றி. அதே மாதிரி பாலிட்டியை பற்றி நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் அந்த ஓவர்வியூ பார்க்கும்போது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வரும். ஓகேவா? நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி போடுறோம். அதாவது பாலிட்டி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் குரூப் 2ல எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அதை தொகுத்து அப்போது என்னென்னா அப்போது கொஷின் இப்படிலாம் கேட்குறாங்களா, அப்போ அந்த கொஷினை பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும், எப்படி படித்தா நம்மளால் மார்க் எடுக்க முடியும், அப்போ அந்த கொஷினுடைய தரத்தை பார்க்கும்போது ஸோ பாலிட்டி நம்ம வந்து மேலோட்டமாக படிக்கணுமா இல்லை டீப்பாக படிக்கணுமா இல்லை இன்டெப்த்தாக படிக்கணுமா, ஸோ இந்த விஷயத்தை உண்டான கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ பாலிட்டின்றது எப்படி கொஷின் கேட்குறாங்க, எப்படி இருக்குது, ஓவர்வியூ என்ன, எதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே உட்காந்திங்க அப்படின்னா அழகாக நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். எதுவுமே புரியாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டம் என்பது இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு உண்டான உரிமையை கடமை வழங்குதுன்னு அப்படின்னா தூங்கிடுவீங்க. ஸோ நாளைக்கு நாளானிக்கு போடக்கூடிய அந்த வீடியோ கிளாஸை முழுசாக கவனிங்க. கவனிச்சுட்டு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, காலையில் 11 மணிக்கு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாலிட்டி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தயாராகிடுங்க. 15 நாளில் 12 மதிப்பெண்கள் எடுப்பிருக்கணும். மதிப்பெண்கள் 12 கொஷினை வந்து நம்ம தயாராக போகிறோம். ஸோ இந்த டிசம்பர் மந்த் முடிகிறதுக்குள்ளே நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின். ஓகே, திருக்குறள் ஆல்ரெடி சீரிஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 அதிகாரம் முடிச்சாச்சு. ஓகேவா? ஜிகே டாப்பிக்கு நம்ம 9 டாபிக் வந்து முடிச்சாச்சு. அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் 20 டாபிக் கண்டினியூவாக 20 days. சண்டே மட்டும் தான் லீவ் அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சீரிஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 4 சீரிஸ். ஓகேவா? அந்த 4 சீரிஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீங்கள் படிச்சுன்னா இந்த 2024ல் ஓகேவா உங்களை 4 பேர் 4 விதமாக பேசுனாங்க. ஆனால் 2025ல் பேச மாட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், 2024ல் இந்த 4 சீரீஸை நீங்கள் 24 முடியத்துக்குள்ளே இந்த 4 சீரீஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை 4 பேர் 4 விதமாக 2025ல் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் நீங்கள் காதல் வாங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு படிச்சுட்டா மார்க் எடுத்துருமே, ஸோ இதுக்கப்புறம் போனால் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து மண்டே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தாலும் ஓகே தான், இல்லை புத்தகத்தை வாங்கி வச்சாலும் ஓகே தான். ஸோ அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10th புக் வச்சுங்க. மேக்ஸிமம் 10th புக்கை நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம். 10th புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 11th 12th இந்தியன் பாலிட்டி புக் வாங்கிக்கிங்க. ஓகேவா? 10th புக்கு, 11th 12th இந்தியன் பாலிட்டி புக்கு. ஸோ இது 3 தான் மெயினான விஷயம். ஓகேவா? இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கங்க. அப்படி இல்லைனாலும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புக்ஸை வச்சு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் ஸோ இந்தியன் பாலிட்டி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், இந்த 15 days என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ரெடி ஆகிடுங்க. மண்டேலேருந்து நாளைக்கு நாளானிக்கு போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு மண்டே காலைல 11 மணிக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண வந்துடுங்க. ஸோ மண்டேல லைவ்ல சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.